பணக்காரன் ஏழை ரெண்டு பேருக்கு மைண்ட் செட்டுமே வேற வேற தான். என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ரிச் பீப்புள் என்னைக்குமே புவர் பீப்புளை பார்த்து கவலைப்படவும் மாட்டாங்க, பொறாமப்படவும் மாட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பட் புவர் பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பணக்காரங்களை பார்த்து கோவப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் பயங்கர லக்ஸூரியஸா இருக்கலாம், ஏன் நம்மளால இருக்க முடியல. நம்ம ஏழையா பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது, பட் ஏழையாவே வந்து வாழ்றது நம்ம தப்பு தான். அதுக்குரிய எஃபோர்ட் நம்ம போட தான் செய்யணும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து சாக்லேட் ஃபேக்டரி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்கிராச் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. அந்த பிசினஸ் வந்து செகண்ட் ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க டெவலப் பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா அதை காப்பாத்துவாங்க. அதை வந்து அடுத்த தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன் போகும்போது அவங்க அதை அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. பட் டு த ரியாலிட்டி, ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டெவலப் பண்ண பிசினஸ் ஒரு செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் பாலாக்கினா அழிச்ச பிசினஸ் நிறைய இருக்கு. லைஃப்ல ஒருத்தனை காலை வாரி விடுறதோ, ஒருத்தரை பத்தி நெகட்டிவா பேசுறதோ, ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறதோ ஒரு மேட்டரே கிடையாது. பட் அவங்களை தாண்டி நீங்க மேல வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதுல கிக். இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிசினஸ் என்னவா இருக்க போகுதுன்னு நீங்க முன்னாலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்ல கால வைங்க. ரிச் பீப்புள் உங்களை பார்த்து கோவப்பட மாட்டாங்க, ஆனா பயப்படுவாங்க. எப்பன்னு தெரியுமா? நீங்க அவங்க லெவலுக்கு வரும்போது, இல்ல அவங்க லெவல நீங்க தாண்டி போக ட்ரை பண்ணும்போது, இல்ல அவங்க லெவல நீங்க தாண்டி போய்கிட்டு இருக்க டைம்ல வந்து அவங்க பயப்படுவாங்க. உங்க லைஃப்ல நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிசினஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா சும்மா கெத்தா கொண்டு போங்க. எனக்கு வந்து லக் இல்ல, எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, எனக்கு வந்து பேக் எண்ட் இல்ல, இந்த மாதிரி யோசிக்கிறது நிப்பாட்டுங்க. ஜாப் பாருங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க, அதை வச்சு பிசினஸ் ஆரம்பிங்க, அதை வச்சு நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே சாதிங்க.